ஜூட் பேக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டி பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த பட்டி பீஸில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து மடித்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இது வந்து இந்த மாதிரி நம்மளால் கையில் வந்து இப்படி மடக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து சிசர் வச்சோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நல்லா நம்ம அதை வந்து நல்லா தட்டையாக வந்து அமுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா கையில் வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கனால நமக்கு வந்து கைக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ மடிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு சைடு மட்டும் நம்ம அடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிப் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஜிப் வந்து நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கோட ஒரு 2 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து ஜிப்பை வந்து கொஞ்சம் ஒரு 1 சைடு வந்து கீழே தொங்குற மாதிரி எடுப்போம். 1 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து சென்டர் நாச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். அகெயின் அதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி அதை நான்ச் போட்டுக்கணும். அந்த சென்டர் நான்ச்சும் போட்டுக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு வர சென்டர் நான்ச்சு வந்துட்டு நம்மளோட பட்டி பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, செகண்ட் ஃபோல்ட் பண்ணி போகிற அந்த நான்ச்சு வந்து நம்மளோட ஹேண்டில் அங்கே வைக்கிறதுக்காக. மொத்தம் 3 நான்ச் வந்து இருக்கும். இந்த 3 நான்ச்சும் வந்து கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அகெயின் அந்த இன்னொரு சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்கே நான்ச் போட்டிருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட் அளவு வச்சு நம்மளுடைய ஜூட்டோட மெட்டீரியலுக்கு பேக் சைடு தான் வந்துட்டு இந்த மாதிரி போடணும். நம்ம ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை வந்து அழைக்க முடியாதுங்களாம்மா. சரிங்களா? ஸோ அது வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான்ச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நான்ச் போட்டு அகெயின் அதை ஃபோல்ட் பண்ணி 2 நான்ச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து மொத்தமாக இருக்கிறனால நம்ம வந்து சிசர் வச்சு நல்லா வந்து குத்தி அதை கொஞ்சம் ஃபோல்ட் நல்லா கொஞ்சம் தட்டையாக வர மாதிரி பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நான்ச் போட்டோம். அது இல்லாமல் அடுத்தது மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு நான்ச் போட்டோமா, அந்த நான்ச்சில் தான் இதை வைக்கணும். இதை வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடம் மொத்தமாக இருக்கிறனால பொறுமையாக கையிலே கொஞ்சம் வந்து பெடலிங் மாதிரி அந்த மிஷின் இதில் வந்து நம்ம காலில் வச்சு அழுத்தி அந்த மாதிரி போடாமல் நம்ம பெடலிங் பேஸ்லேயே வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து அந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கம் எப்படி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே தான் அந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் தட்டி தான் நல்லா அதை ஃப்ளாட்டாக வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் போடணும். இன்னொரு விஷயம் நான் மெயினானதை சொல்ல மறந்துட்டேன். துணியில் மார்க் பண்ணுற மாதிரி நல்ல பக்கத்தில் ஜூட்டில் மார்க் பண்ணக்கூடாது. லேமினேஷன் சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு தான் மார்க் பண்ணணும். போட்டு கிழிக்கிறதுல இதுக்கு மேலே பண்ணுங்கள். இது போட்டு அளவு போட்டு மார்க் போட்டு இது போகவே போகாது. அதனால் எப்பயுமே ஜூட்டுக்கு மேலே மார்க் பண்ணக்கூடாது, உள்பக்கம் தான் மார்க் பண்ணணும். இங்கே தான் மார்க் பண்ணணும், ஜூட் மேலே மார்க் பண்ணக்கூடாது. மேம் ஜிப்பு ஆமாம் ஜிப்பு பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதில் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
இன்ச்சு கம்மி பண்ணி வச்சனால இங்கே இருந்தெல்லாம் பட்டி வைக்கக்கூடாது. பட்டியை எப்பயுமே மிடில் வச்சு தான் பட்டியை வைக்கணும். இந்த பக்கம் எவ்வளோ கேப் விடுறீங்களோ இந்த பக்கமும் அதே மாதிரி கேப் விடணும். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே ஒரு நாச் போட்டு அந்த மிடில் நாச்சுக்கு நேராக இதையும் நாச் போட்டு கரெக்டாக ஈக்குவலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கன்ஃபியூஷன் வராது. சரியா? 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த ஹேண்டில் கிட்ட வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் படிமான தையல் போடணும். இதே மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ இதெல்லாம் இதையும் அங்கேயும் பண்ணணும். இதே மாதிரி இங்கேயும் பட்டி வச்சிடணும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? யாராவது புரியாதவங்க இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. இதை போய் எப்படி கேட்குறதெல்லாம் யோசிக்காதீங்க. யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் மேலே பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிப்பை வச்சு பட்டியை மடித்து வச்சிடணும். ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் சொல்லவே இல்லைங்க. இது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். எப்பயுமே நம்ம 2ஆக கட் பண்ணி தானே இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து டபுள் கேசட் வைக்கிறீங்க. எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஈக்குவலாக நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக வச்சா மட்டும்தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். நம்ம இந்த நான்ச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கெசட் வந்து வைக்கும்போது இந்த நான்ச்சை வச்சு தான் நம்ம வந்து வைப்போம். இந்த நான்ச் தான் நமக்கு வந்து அடையாளம். இங்கே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான்ச் வந்து இங்கே போடுறோம். கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காயமாயிடும். ஸோ நம்ம வந்து சிசர் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து இது பண்ணணும். நான்ச் போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடணும். 2 சைடுமே 1 இன்ச்சுக்கு மடித்து நாம் ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ சேம் அதே தான் இந்த பக்கமும் 1 இன்ச்சுக்கு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதில் நமக்கு சென்டர் நான்ச் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு நான்ச் போட்டோமா, அந்த நான்ச் வச்சு தான் நம்ம இந்த சுத்துப்பட்டி வந்து வைக்க போகிறோம். ஓகே, பட்டி பீஸ் மேம் என்கிட்ட இந்த பட்டி பீஸில் ஒரு சைடு, அதாவது இது வந்து ஹைட்டு 6 இன்ச்சஸ்ன்றது, பிரெத்து 5 இன்ச்சஸ்ன்றது. இந்த பிரெத் சைடு இப்படி மேலாக ஒரு பக்கம் கீழேயோ மேலேயோ இங்கே மடிச்சு வைக்கணும். இப்படி வச்சுட்டேன் மேம், நான் தப்பாக நான் இது பண்ணிட்டேன் மேம் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்படி தான் வரும், இப்படி வராது. ஓகே மேம். ஓகேவா?
இதையும் மிடில் நாச் போட்டுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி நாச் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல இப்படி வச்சு இது வரைக்கும் தைச்சு இதை இப்படியே இந்த இடத்துல இதை திருப்பணும். ஓகே, இப்போ இதை இப்படியே இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இது பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி வரும். சரியா? இதே மாதிரி இந்த சைடும் நல்ல பக்கம் இப்படி வைக்கணும். ஜூட்ல எல்லாமே நல்ல பக்கம் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும், உள்டாவாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த நல்ல பக்கத்தை இப்படி வச்சு இதை மடித்து நல்ல பக்கத்தை வச்சு இதை இதுக்கு மேலே வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி லைட்டாக இதை கைடு தூக்கி இதை இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இதை இப்படி திருப்பிக்கோங்க. நான் அதை திருப்பி மடிக்க சொன்னேன்ல, அதே மாதிரி இதையும் ரஃபெல்லாம் அடிக்க முடியாது. நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டிச் லைட்டாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் இதில் ஜிப்பு அட்டாச் பண்ணலாம். நான் தான் மறந்துட்டேன். பிடிக்கிற ஊசி இது வரைக்கும் வந்ததுக்கப்புறமா எடுத்து இதை இப்படி கரெக்டாக வச்சு
இதுக்கப்புறம் இதில் ரன்னர் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எப்பயும் போல இதுக்கு படிமான தையல் போட்டுருங்க. எதுவுமே படிமான தையல் போட்டால் தான் அது படிஞ்சிருக்கும். 4 திட்டு திட்டினாதான் அது ஒழுங்காக வந்து செய்வோம். சும்மா அசால்ட்டாக விட்டால் அப்படி இருந்துருவோம்ல, அந்த மாதிரி தான் பையும். ஃபஸ்ட்டே போடணும்ப்பா, நான் தான் போடல. ஆமாம், நான் கடைசியில் போட்டேன், நீங்களும் கடைசியிலலாம் போட்டுறாதீங்க. ரன்னருங்கப்பா, ரன்னர் வந்து கையோட வந்துடும். இந்த இடம் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு இப்படி அடிச்சு விட்டுருங்க. பிரெத்து 5 அதில் தான் அகல சைடு தான் அடிக்கணும். அமைச்சு இந்த சைடு தான் அடிக்கணும். இது வந்து உயரம் அகல பகுதியை தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு எழுதிக்கோங்க. பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஜிப் வச்சு தைக்கும் போது 1 இன்ச்சு வந்து விட்டுட்டு தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சில் ஏதாவது இந்த கேப்புக்கு வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த கேப் விட்டதுக்கு போக மடித்தது போக இன்னும் நமக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம நேராக மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுதான் இப்போ கடைசி அந்த ஃபினிஷிங் வந்து அதுதான் கொடுக்குறாங்க. இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து விட்டுருப்போம். விட்டது போக நம்ம இப்போ வந்து சைடில் வந்து இந்த கெசட் வச்சு தைச்சதை வந்து சைடில் இப்படி மடித்து தைக்கும் போது மடிச்சிருப்போம். இப்போ வந்து அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த ஜிப்பு மேலே ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடும். ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக அந்த ஜிப்போட மெஷர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அகலம் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பீஸ் எடுத்து 4 பக்கமுமே இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிட்டு அதை அப்படியே 2ஆக வந்து ஜிப்போட எண்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டணும். அவ்வளோதான் ஃபினிஷிங். நமக்கு ஒரு சைடு தொங்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஜிப்பு. அந்த சைடில் வந்து இந்த 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பீஸை வந்து வச்சு அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோம்னா அப்படியே நின்றுடும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரன்னர் வந்து நழுவி வெளியே போகாமல் இருக்கும். அவ்வளோதான். இதில் கலர் கலராக நூல்லாம் போடக்கூடாது. என்ன கலர் ஜூட்டோ அந்த கலர் தான் நூல் போடணும்.